வார்டன் சொன்னது மாதிரியே அன்பும் ஆனந்தியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ரகு மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ரகுவால என்னோட மனைவி ஆனந்தி பாதிக்கப்பட்டிருக்கா. அவனை ரொம்ப நாளா ஆள காணோம். அவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்பு ஆனந்தியும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற அதே நேரத்துல ரகுவோட ஒய்ஃபும் அங்க வர்றாங்க. இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. என் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்காரை தேடி இவங்க வந்தாங்க. இவங்க வந்ததுல இருந்து என்னோட கணவரை ஆளை காணாமன்னு சொல்லிட்டு ரகுவோட ஒய்ஃபும் அன்பு ஆனந்தி மேல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கேஸை இன்ஸ்பெக்டர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்னோட கேஸை எடுத்துக்கலன்னா நான் என்னோட வக்கீலை கூட்டிட்டு வருவேன்னு சொல்ல, யாருமா உன்னோட வக்கீல்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அங்க மித்ராவோட அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க எடுத்துக்கலன்னா நான் கோர்ட்ல ரகுவை காணான்னு சொல்லிட்டு ஆட்கொணர்வு மனு போடுவேன்னு இன்ஸ்பெக்டரை எச்சரிச்சுட்டு மித்ராவோட அம்மா ரகுவோட ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அவங்க சொன்னது மாதிரி கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு போடுறாங்க. எப்படியும் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ரகுவை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து நிறுத்திடுவார்னு அன்பு ஆனந்தியும் நம்பிக்கை அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அன்பு ஆனந்தி கேஸ்ல மித்ராவோட அம்மா சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயம் கேள்விப்பட்ட மகேஷோட அம்மா அவங்கள சந்திச்சு பேசுறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த கேஸ்ல வாதாட போறீங்க? அவங்க எக்கேடு கட்டா என்னன்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மா கேட்க, ஆனந்தி இந்த விஷயத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்காக நான் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு மித்ராவோட அம்மா ஆனந்திக்கு நம்பிக்கையா இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மகேஷ் அங்க வந்து மித்ராவோட அம்மாட்ட ரொம்பவே நன்றி சொல்றாரு. ஆனந்திக்காக நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆன்ட்டி. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாரு மகேஷ். ஸ்டேஷன்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹாஸ்டல்ல வந்து ஆனந்தி கோகிலா சௌந்தர்யாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மித்ராவோட அம்மா உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து மித்ரா அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒட்டி கேட்கிறாங்க. என்னோட அம்மாவை வச்சு இவங்க என்னை மாட்டி விட பாக்குறாங்களேன்னு மித்ரா இதை பார்த்து பதட்டப்படுறாங்க. எப்படியும் தன்னோட அம்மாட்ட போய் ஆனந்தியோட கேஸ்ல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு மித்ரா கெஞ்சத்தான் செய்வாங்க. ஆனா யாரு சொன்னாலும் கேட்காத மித்ராவோட அம்மா எப்படியும் ஆனந்திக்காக உதவி செஞ்சு ரகுவை வெளியில கொண்டுட்டு வருவாங்க.